அடுத்து வருவது சக்தியின் தேடலில். ஒரு சமூகத்தின் அபிவிருத்தியில் போக்குவரத்து கட்டமைப்பு பிரதான பங்களிப்பை வழங்குகிறது. நமது நாட்டை பொறுத்தவரையில் போக்குவரத்து கட்டமைப்புகளில் பாரிய அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும் சில பகுதிகளுக்கு அவை கொண்டு செல்லப்படுவதில்லை. இவ்வாறான கிராமங்களில் கல்பிட்டி முகத்துவாரம் கிராமமும் ஒன்று. சிறுகடலை அண்மித்த பகுதியில் வாழும் இந்த கிராமத்தவர்கள் போக்குவரத்து செய்வதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். சுமார் 600 குடும்பங்கள் வரையில் இங்கு வாழ்கின்றனர். இந்த நிலையில் இந்த இயந்திர படகு இவர்களின் பிரதான போக்குவரத்து மார்க்கமாக கருதப்படுகிறது. இந்த இயந்திர படகு மூலமாக தான் போக்குவரத்து சேவைகள் நடந்து கொண்டிருக்குது. ஒருவருக்கு போறதுக்கும் வரத்துக்கும் 30 ரூபாய் எடுக்கிறார்கள். இது ஓரளவு இதை சமாளித்தாலும் பின்னர் 6 மணிலிருந்து அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் எங்களுக்கு அந்த கரையில போறதுக்கோ அந்த கரையில இருந்து இந்த வாரத்துக்கோ எந்த விதமான வசதிகளும் இல்லாம இருக்குது. இதனை கருத்தில் கொண்டு பாலம் அமைக்கும் நோக்கில் கல்பெட்டி பகுதியில் 400 மீட்டர் நீளமான பகுதியிலும் முகத்துவாரம் பகுதியில் 200 மீட்டர் நீளமான பகுதியிலும் வீதி அமைக்கப்பட்டது. ஆனால் இதற்கு இடைப்பட்ட பகுதியில் எந்த விதமான பணிகளும் முன்னெடுக்கப்படாதுள்ளதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். என்ன காரணத்துக்கு இங்கிட்டு கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க. அங்கிட்ட அறுவாசை போட்டு நடுவுல கடலை விட்டா எங்களுக்கு பாலம் தேவையில்லை. எந்த விதமான அவசியமும் இல்லை. அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு போவேலாரு, டைமுக்கு போவேலாரு, டைமுக்கு வர இயலாது. ஒரு புள்ள 6 மணிக்கு போச்சுன்னு சொன்னா இரவு 6 மணி ஆகும் அந்த புள்ள ஊடு வந்து சேர்றது. மக்களின் போக்குவரத்தினை கருத்தில் கொண்டு இடைநிறுத்தப்பட்ட இந்த வீதியை அமைப்பதற்கும் இந்த பகுதிக்கான பாலத்தை அமைப்பதற்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயம் அல்லவா? புத்தளம் மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்துக்கு.